வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லா வென் காட் ஆஃப் ஆல் டைம்ன்ற அனிமோட 4வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு இடத்த காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஹீரோ அந்த வெப்பன் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து நின்றுக்கிட்டு, இப்போதைக்கு என்னுடைய சக்தி ரொம்ப கம்மியாக தான் இருக்கு, மாமா என்னை கண்டிப்பாக நம்பவே மாட்டாரு, ஆனால் குவிங்கி என்னை ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கு, அவளுக்காகவாவது நான் ஏதாவது செஞ்சே ஆகணும், அவருடைய மனசை நான் எப்படியாவது மாற்றி ஆகணும், அதுக்கு நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவனாக ஆகணும், என்ன நடந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங்கானவனா ஆகிய தீர்வேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல உட்கார சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு என்னடா இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா இல்ல, நான் இப்ப வெப்பனுங்க இருக்கிற இடத்துல தானே இருக்கேன், ஆனா இந்த இடத்துல இருக்கிற வெப்பன் எல்லாமே மெட்டல்ல உருவாக்குனது தானா, ஆனா எனக்கு நீ எந்த ஒரு ஸ்வாடுமே இல்லையே, எனக்கு எதனா ஒரு ஸ்வாடு வேணுமே பிராக்டிஸ் பண்றதுக்கு, ஆனா இந்த இடத்துல இவ்வளவு வெப்பன் இருக்கேன், நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவன் சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சிட்டு, இப்ப இந்த ரீஇன்கார்னேஷன் பவுல் என்ன பண்ணுதுன்றத நான் பார்த்தே ஆகணும், இந்த மெட்டல்ல இருக்கிற சக்தி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி என்னுடைய கல்டிவேஷன் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு எதனா யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த பவுல வெளியில வர வச்சு டக்குன்னு மேல அனுப்பவும் அந்த பவுலுக்குள்ளார என்னவோ பவர் வந்துகிட்டு இருந்து அது பெருசாகி அதை சுத்தி என்னவோ பவர் வந்துகிட்டு இருந்து அதுக்குள்ளார இருந்து அந்த டிராகனும் வெளியில வந்துருது. ஹீரோ என்னவோ சொல்லவும் டக்குன்னு அந்த பவர் எல்லாம் சுத்தி போய் அந்த வெப்பனுங்களை பட்டு அந்த வெப்பன் எல்லாம் டக்குன்னு அந்த டிராகனை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா அந்த கத்தியை சுத்தி என்னவோ பவர் வந்துகிட்டு இருந்து டக்குன்னு அது ஒரு பால் மாதிரி மாறிடுது. இது என்னன்னு சொல்லிட்டு ஹீரோவும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்க, அந்த பால் மாதிரி இருந்தது எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு இருந்து ஒரே பாலா மாறி அந்த டிராகன் கிட்ட போவும் அந்த டிராகன் டக்குன்னு அந்த பவரை ஹீரோவோட உடம்புக்குள்ளார அனுப்பிடுது. பார்த்தா ஹீரோவை சுத்தி நெருப்பு மாதிரி வந்துகிட்டு இருக்க, ஹீரோவால அந்த வலியை தாங்க முடியாம பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா திடீர்னு அவன் காத்துல பறக்க ஆரம்பிச்சிடறான். இது என்ன ஃபீலிங், இதுதான் என்னுடைய கல்டிவேஷன் சக்தியை அதிகரிச்சதுக்கான ஒரு அர்த்தமா? உண்மையிலே இந்த ரீஇன்கார்னேஷன் பவுல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு, நான் இதை யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி என்னுடைய சக்தி எல்லாத்தையும் அதிகரிக்க போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துல இருக்கிற வெப்பனுங்க எல்லாத்துக்கும் பவர் வர ஆரம்பிக்குது. அந்த டிராகன் டக்குன்னு பவர் அனுப்பவும் அந்த பவர் எல்லாம் அந்த பில்டிங்கை விட்டு வெளியில சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. சீனை கட் பண்ண வேற ஏதோ ஒரு இடத்த காட்டுறானுங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா, எக்ஸிக்யூன்ற பொண்ணு ஓரளவுக்கு நல்லா தான்டா இருந்தான், அவனுங்க பேசிக்கிட்டு போதையில நடந்து வந்துகிட்டு இருக்கானுங்க, ஆனா எனக்கு சூஃபன்ன்ற கேல தான்டா ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு, அவ ரொம்ப சாஃப்டா இருந்தான்னு பர்பிள் ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். யாரோ ஒருத்தி அவங்கள கூப்பிடவும் அவன் டாட்டா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். திருப்பி அடுத்த தடவை வாங்க வரத்துக்கு மறந்துடாதீங்கன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு நம்ம 2 பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனா என்ன பண்றது, நம்மளுக்கு காசு கொடுக்கறதுக்காக எக்ஷு இல்லையே, நம்ம இப்ப என்னடா பண்றது, அதுதானே கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்க, பர்பிள் ட்ரெஸ்காரன் என்னன்னா நாளைக்கு நம்ம குயின் ஃபேமிலியில இருக்கிற வெப்பன் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு வந்துடலாம்டா, அதுக்கப்புறமா அந்த வெப்பன் எல்லாத்தையும் வித்துட்டு அதுல வர காசு வச்சு நம்ம ஜாலியா குடிச்சுக்கிட்டு இருக்கலாம்னு சொல்றான். அவன் எல்லாரையும் முட்டாளாகிட்டு நம்ம ஜாலியா வந்து குடிக்கலாம்டான்னு இன்னொருத்தன் சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு அந்த இடத்துல எவனோ ஒருத்தன் காசை தூக்கி போடவும் அதை பிடிச்சிட்டு எவன அவனு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா ஷீலி ஷீஷன் எக்ஸூஷன் நீங்களா, அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒருத்தனை நீங்க போட்டு தள்ளணும்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. 100 டெய்ல்ஸ் இருக்கு, பரவாயில்லையே ரொம்ப நல்லாதான் இருக்குன்னு அவனும் சொல்லிட்டு இருக்க. யாரை போட்டு தள்ளணும், ஆளை மட்டும் சொல்லுடான்னு பர்பிள் ட்ரெஸ்காரன் சொல்ல, குயின் ஃபேமிலியை சேர்ந்த எக்ஷ ஊசாவை தான்டா நீங்க கொல்லணும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். என்னது எக்ஷ ஊசாவாடி, அவன் எங்களுடைய ஃப்ரெண்டுடா, உயிரே பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் பண்ணவே மாட்டேன்டா, என்ன உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் பணத்தை கொடுத்தா எதை வேணும்னாலும் செய்வீங்க, பணம் பத்தலன்னா சொல்றான், நான் இன்னும் சில பணத்தை கொடுக்குறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். அப்படிலாம் எதுவும் இல்லை எக்ஷே, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எக்ஷ ஊசாவா மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க, அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆளு, நாங்க எல்லாரும் ஒரே நண்பர்கள், நாங்க எப்படி அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண முடியும்னு பிளாக் ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்க. நீ அவனை கொல்லணும்னு நினைச்சா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு பர்பிள் ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்கான். சுத்தி வளைச்சு பேசாதீங்கடா, என்னடா விஷயம் டைரக்டா சொல்லுங்கடான்னு அவன் சொல்லவும், இந்த அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அவனுக்கு 2 பேரும் சொல்ல, அவன் சிரிச்சிட்டு வேலையை முடிச்சிட்டு வாங்கடா, ஒரு ஆளுக்கு 500 டேல்ஸ்ன்ற விதமா 2 பேருக்கும் 1000 டேல்ஸை கொடுக்குறான்டான்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அப்படின்னா சரி நாங்க வேலையை முடிச்சிட்டு வரோன்னு 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. சீனை கட் பண்ணா ஹீரோ நின்னுகிட்டு அவனை சுத்தி பவர் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பவுல கிட்ட வர வச்சு டக்குன்னு அவனுக்குள்ளார அப்சர்வ்
அப்சர்வ் பண்ணிட்டு இப்ப என்னுடைய உடம்ப பார்த்தா என்னுடைய லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் தான் நான் நம்புறேன். ஆனா என்ன பண்றது, இந்த பாடியோடைய ஒரிஜினல் ஓனர் அவன் எத்தனாவது லெவல்ல இருக்கான்றத கூட ஞாபகத்துல வச்சுக்க காணும். அதனால இப்ப என்னுடைய கல்டிவேஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு கூட எனக்கு சரியா தெரியல. நான் இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு சரியா புரியலன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, அவனுக்கு 2 பேரும் கதுவை உடைச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. ஹீரோ நின்னுகிட்டு அவனுங்களே பாத்துக்கிட்டு இருக்க, டே யக்ஷு, ஒரு சில பேரை நீ சாவணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால நீ செத்து போயிடான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோவை வெட்டுறதுக்கு வரவும் ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு இவனுங்க ஷீலி அப்புறம் ஷீஷன் தானே, என்ன விஷயம், ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கீங்க? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நம்ம எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒன்னா தானடா ஒயின் குடிப்போம், இப்ப என்னடா உங்களுக்கு ஆச்சுன்னு ஹீரோ கேட்கவும், அதை பத்திலாம் இப்ப நீ பேசிக்கிட்டு இருக்காத, அதுக்கான நேரம் ஒண்ணு இப்ப இல்லடா, ஒரு பிரதர் மாதிரி தானடா நீ எங்களை நடத்திக்கிட்டு இருந்த, அதனால எங்க கிட்ட எதுவும் புலம்பிக்கிட்டு இருக்காத, நீயே உன்னை சாவடிச்சுக்கோ, அதுதான் நல்லது, உன்னுடைய வலியும் அதனால குறையும்னு பர்பிள் ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு, யாரா என்ன சாவடிக்க சொல்லி உங்களுக்கு ஆர்டர் போட்டாங்க, உங்களை என்னுடைய பிரதரா நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால உங்களை மன்னிச்சு விட்டுறான்டா, யாருன்றத சொல்லுங்கடா ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அவன் சிரிச்சுட்டு, யக்ஷு, நீ உன்னையே முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கடா, நீ ரொம்ப அதிகபட்சமா இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஒன்னும் அவ்வளோ பெரிய ஆளுலாம் இல்லடான்னு சொல்லிட்டு பிளாக் ட்ரெஸ்காரன் சிரிச்சுக்கிட்டு இருக்க, இப்ப நீ உன்னையே நீ சாவடிச்சுக்கலன்னா நான் உன்னை நரகத்துக்கு அனுப்பிடுறேன்டான்னு சொல்லிட்டு டக்குன்னு மேலே ஏக்கிறவும் 3 பேரா பிரிஞ்சு அவன் வந்துகிட்டு இருக்க, ஹீரோ அவனுடைய கத்தியை வெளியில எடுக்கிறான், டக்குன்னு அவன் வெட்ட வரவும் அவனுடைய கத்தி யூஸ் பண்ணி அவனுங்களை வெட்ட அவனுங்க 2 பேரும் அங்க இருந்து காணாம போயிடுறானுங்க. திருப்பி அவனுடைய வெப்பனுங்க எல்லாத்தையும் அவன் அனுப்பிட்டு இருக்க, ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சிடறான். ஹீரோ டக்குன்னு அவனுடைய கத்தில இருந்து பவர் அவன் சைடு அனுப்பவும் அதுல இருந்து அவன் தப்பிச்சிடறான். ஹீரோ திருப்பி எகிரி அடிக்க வர திருப்பி அவனுடைய கத்தி யூஸ் பண்ணி அவன் தடுத்துறான், டக்குன்னு பவர் அனுப்பவும் அதுல இருந்து அவன் நகர்ந்து தப்பிச்சிட, ஹீரோ டக்குன்னு குத்த வரவும் அதுல இருந்து அவன் தப்பிச்சிடறான். அப்படியே 2 பேரும் காத்துலயே பறந்துகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, டக்குன்னு ஹீரோ அவனுடைய கத்தி யூஸ் பண்ணி அவனுடைய கத்தியை தடுத்துறான். ஹீரோ டக்குன்னு கீழே வந்துட்டு அவனுடைய கத்தில இருந்து பவர் அவன் சைடு அனுப்பவும் அதுல இருந்து அவன் நகர்ந்து தப்பிச்சுட்டு, டே யக்ஷு உஷா, உன்ன மாதிரி ஒரு குப்பைக்கு எங்கிருந்துற இந்த மாதிரி திறமை எல்லாம் வந்துச்சு, நீ அந்த அளவுக்கு எல்லாம் ஒத்தானவன் இல்லையாடா நான் சொல்லிக்கிட்டு இருக்க, இப்ப தெரியுது இல்ல அப்படின்னா நீ இன்னும் சீரியஸா என் கூட சண்டை போட்டு ஆகணும்டான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, டே யக்ஷு உஷா, நீ வெறும் 3rd லெவல்ல தான் இருக்க, சீசன்னே உன்னை போட்டு தள்ளுறதுக்கு போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க, அவனுங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ வேகமா அந்த கத்தில இருந்து பவர் அனுப்பி அவனை வெட்டவும் அவன் அந்த இடத்துல பிளாட் ஆயிடுறான். அதை பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாயிட்டு ஹீரோவை பார்த்து லைட்டா பயப்பட ஆரம்பிச்சிடறான். யக்ஷு ஊசா, சீசன் வந்து 6th எவன் பிளட் எசன்ஸ் ரிலீம்ல இருந்தான், ஒன்னால எப்படி அவனை கொல்ல முடிஞ்சிச்சுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ ஒன்னும் கவலைப்படாதரா, நீயும் அவங்க கூட போய் சேருவ, நீ ஒன்னும் கவலைப்பட்டுக்கிட்டு எல்லாம் இருக்காத, நான் உனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு கிட்ட வர, டே யக்ஷு ஊசா, என்ன மன்னிச்சிடுற, என்ன உயிரோட விட்டுறா, யார் என்ன கொல்ல சொல்லி அனுப்புனாங்கன்றத நான் உன்கிட்ட சொல்றேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே ஹீரோ டக்குன்னு அவனுடைய கத்தி யூஸ் பண்ணி அவனை போட்டு தள்ளிடுறான். நீ சொல்லலனாலும் பரவாயில்லடா, அது யாரா இருக்குன்னு நானே கெஸ் பண்ணிட்டேன், இப்ப என்னால 6th எவன் பிளட் ரிலீம்ல இருக்கிற மாஸ்டரை கூட ஒரே வெட்டுல வெட்டி சாவடிக்க முடியும் போல இருக்கு, அப்படின்னா இந்த இடத்துல நடந்ததை வச்சு பார்த்தா நான் குறைஞ்சபட்சம் 7th லெவல் பிளட் எசன்ஸ் ரிலீம்லயாச்சும் இருப்பேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, திடீர்னு அந்த இடத்துல என்னவோ சவுண்டு கேட்கவும் ஹீரோ மேல பக்கம் அந்த இடத்துல ஏதோ ஒரு பொண்ணு உக்காந்துகிட்டு இருக்கா. ஏய் இங்க பாருடா, இந்த லியான் சிட்டில இதுக்கப்புறம் தான் உண்மையான ஃபன்னே ஆரம்பிக்க போகுதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.